ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாருக்கும் இறைவனோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும். நாம இப்ப 2 தினங்களாக நாம சில விஷயங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைய தினமும் நாம என்ன பார்க்கிறோம் என்றால், பெற்றோர்களும் குழந்தைகளும் என்றதான் டாபிக்கு 3வது பாகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுல நிறைய யோசிக்க வேண்டியது, இன்னைக்கு நாம கோபம் என்ற ஒரு டாபிக் பத்தி தான் பேசுறோம். கோபம், நமக்கெல்லாம் நிறைய கோபம் வரும். கோபம் வருவதனால நிறைய பிரச்சனைகளையும் நாம சந்திச்சு விட்டு, கோபம் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் கோபப்படுவார்கள், குழந்தைகள் பெற்றோர்களிடம் கோபப்படுவார்கள், யார்கிட்டலாமோ கோபப்படும். நமக்கு யார்கிட்ட வேணாலும் நம்ம கோபப்பட்டு விட்டு, அதனால எல்லாரும் கோபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு நாம கோபப்படுறோம், அந்த கோபப்படுறதுனால நமக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும். ஆனா நமக்கு கோபம் வருது என்னன்னா, நமக்கு குழந்தைகளை ஏதாவது செய்யும் பிறகு நமக்கு அது பிடிக்கிறது, நம்ம மனதில் அளவுல அது ஏத்துக்கொள்ளவும் முடியல. அப்படி இருக்கிறதுனாலதான் நமக்கு கோபம் வருது. இந்த கோபம் வர்றதுனால என்னெல்லாம் பிரச்சனைகள் நமக்கு வருது என்று நாம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். கோபம் வருதுனால, அந்த கோபத்தினால என்னெல்லாம் பாதிப்புகள் நமக்கு வருது என்று நாம சரியான முறையில புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பல நோய்களுக்கும் காரணம் கோபம், டென்ஷன், தேவையில்லாம மன உளைச்சல். கோபம் வந்துட்டாலே நம்ம உடம்புல இருக்க எல்லா நரம்புகளும் வெடிக்கிற மாதிரி ஆயிரும். தலைவலி எல்லாம் வந்துடும். அதனால நம்ம நல்ல மாதிரி புரிந்து கொள்ளணும். கோபம் எதற்கும் ஒரு மருந்தல்ல, கோபம் எதுக்கு ஒரு தீர்வும் அல்ல. அதனால கோபத்தை குறைத்து கொள்ளலாம். கோபம் எல்லாருக்கும் இருக்கும், நமக்கு கொண்டுதான் இருந்தது. இப்ப நம்ம நிறைய கம்மி பண்ணி மாற்றம் வந்ததுனாலதான் உங்களிடம் சொல்லுகிறேன். நமக்கும் மனசை போட்டு ரொம்ப குழப்புற குணம் உண்டா இருந்து இல்லைன்னு சொல்லல. ஆனா மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது நமக்கு நன்றாக இருக்கிறது. நமக்கு எல்லாமே நல்லா அனுபவத்துல வருது, ஆரோக்கியமாக இருக்கிறோம். அதனால இந்த கோபம் என்று சொல்வது மனித வாழ்வில் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறது. அதனால எல்லாரும் நல்ல மாதிரி யோசிச்சு தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். நாம எல்லோரும் மனசை போட்டு எவ்வளோ கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த கஷ்டப்பாடெல்லாம் விட்டு நம்ம சந்தோஷமாக இருந்தா, விஷயங்களை புரிந்து கொண்டா, பல நோய்களிலும் பல பிரச்சனைகளில் இருந்தும் நாம தீர்வு காணலாம். நம்ம உடலும் மனசும் நலமாக இருக்கும். இப்போ நமக்கு நிறைய கோபம் வருது, அதை எதுவுமே நம்மளால கட்டுப்படுத்த முடியவில்லை, என்னால எதுவுமே கட்டுப்படுத்த முடியவில்லை அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா, எதனால அது கட்டுப்படுத்த முடியவில்லை, என்ன காரணம், இதெல்லாம் நாம யோசிச்சு பார்த்து சரி செய்ய வேண்டிய விஷயம். இறைவன் நமக்கு நல்ல ஒரு புத்தியை கொடுத்திருக்கிறார். யோசிக்கிறதுக்குள்ள புத்தி இருக்குது, நல்ல ஒரு மனசு இருக்குது. யோசிச்சு சிந்தனை செய்து செயல்பாடு செய்யப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை அனுப்பி வைத்திருக்கிறார். நாம் அதெல்லாம் மறந்து எவ்வளவுக்கு அதிகமாக கோபப்படலாமோ, எவ்வளவுக்கு அதிகமாக சண்டை போடலாமோ, எவ்வளவுக்கு அதிகமாக பட்டினி கிடக்கலாமோ, எவ்வளவுக்கு அதிகமாக தூங்காம இருக்கலாமோ, எவ்வளவுக்கு அதிகமா மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலாமோ, இதெல்லாம் செய்துட்டு கடைசியில நாம என்ன சொல்ல தெரியுமா, அப்பா நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணல, நான் யாருக்கும் எந்த தொந்தரவு செய்யறதுக்கு நானு விரும்பவும் இல்லை அப்படின்னு சொல்லி நாம எல்லாத்தையும் விட்டு விடுகிறோம். அது சரியான தீர்வு அல்ல. நமக்கு எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குது, இல்லாதவங்க இல்லை. காரணம், இன்னைக்கு அதை எடுத்து சொல்வது காரணம், பல இல்லங்களிலும் வீடுகளிலும் இன்னைக்கு பெற்றோர்களும் குழந்தைகளும் வாக்குவாதத்தில் ஏற்பட்டு விட்டால் ரொம்ப நேரம் போய்கொண்டிருக்கு.
அது எந்த ஒரு விஷயத்துல நிக்கிறது இல்ல. அதனால அப்ப எல்லா விஷயத்துக்கும் தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கு எல்லாம் சண்டையும் ஃபைட்டும் நடக்குது. நமக்கு எது தேவை இருக்கோ தேவை இல்லாததை எல்லாத்தையும் மனசுல போட்டுக்கிட்டு நாம இழுத்து அடிச்சு எல்லாத்தையும் வம்பாக்கிக்கிறோம். அது நமக்கு வேண்டாம். நாம எப்போதும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாமே. இல்லையே நம் குழந்தைகளோட எதுவும் நம்ம மனம் திறந்து பேச முடியும். இன்னைக்கு நிறையவும் சொல்ல சாமி எங்களுக்கெல்லாம் பேச முடியவில்லை. அவள் சொல்லுவதை கேட்கதில்லை. அவன் சொல்வதை கேட்கறதில்லை. அதனால என் மனசு உளைச்சு உன் மனசு ரொம்ப உழைந்து போகிறது. ரொம்ப கஷ்டப்படுகிறது. மன உளைச்சல் ஆகிறது. அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். அப்படி நாம யாரும் நினைத்து மனதை போட்டு வருத்தப்பட வேண்டாம். உங்களோட மனம் எவ்வளவு அமைதியாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்ம பேசுறவங்க மனசும் அமைதியாகலாம். நாம எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டு சங்கடப்பட்டு வார்த்தைகளை எல்லாம் தேவையில்லா வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி அவங்க மனதிலே நம்ம ஒரு கெட்ட பேரை உருவாக்கி வைத்துக்கிட்டா அது மாற்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால நாம எல்லாம் ஃபர்ஸ்ட் தீர்மானம் செய்ய வேண்டும். நான் என்ன செய்தால் நான் நல்லா இருப்பேன், நான் ஆரோக்கியமா இருக்கணும், நான் சௌக்கியமா இருக்கணும். நாம சௌக்கியமா இருந்தாதான் நம்ம கூட இருக்கிறவங்களையும் நாம சௌக்கியமா பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நாம் சரியான முறையில கவனித்துக் கொண்டால் நமக்கு ஆனந்தமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். எங்கேயும் போய் தேவையில்லாம வருஷப்பட்டு குழப்பண்ண தேவை நமக்கு கிடையாது. அதனால நீங்க எல்லாரும் செய்ய வேண்டிய விஷயம் தினந்தோறும் காலையில சீக்கிரமாக எந்திரிக்கணும். நாம சீக்கிரமாக எந்திரிச்சு விட்டால் சில உடல் பயிற்சிகளும் மூச்சு பயிற்சிகளும் எல்லாம் செய்து சந்தோஷமா நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யணும். இல்லைன்னு வைங்க, ஒரு வேலையும் செய்யாம உட்கார்ந்துட்டு மனசை போட்டு கஷ்டப்படுத்துறதுதான் நமக்கு வேலை அப்படின்னு இருக்கக்கூடாது. குழந்தைகளும் நாம கொஞ்ச நாள் நாம் செய்யறதெல்லாம் சரியாக இருந்து விட்டு அவளும் நாம் சொல்வதை எல்லாம் கேட்டு புரிந்து அவளும் நல்லா இருப்பாங்க. அதனால நம்மளோட மனசை நாம எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் நாம அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் ரத்த அழுத்தங்கள் ஜாஸ்தியா இருக்கு, பிரஷர் ஜாஸ்தியா இருக்கு, பிபி ஜாஸ்தியா இருக்கு. இதெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம மனசுதான் காரணம். நம்ம மனசு ஏதாவது கொடுத்து அதுல போட்டு நிறைய யோசனை பண்ணி அவன் சொல்றது கேட்கறது இல்லை, வீட்டுக்காரர் சொல்றது கேட்கறது இல்லை, என்னோட வீட்டுக்காரி சொல்றது கேட்கறது இல்லை அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்றது கேட்கறது இல்லை, அப்பா சொல்றது கேட்கறது இல்லை, எல்லாரும் ஒன்னும் யார் என் பேச்ச கேட்கறது இல்லை என்று சொல்லி மனசே வருத்தப்பட்டு கொண்டு இருந்ததுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது நீங்க யோசிச்சு பாருங்க. நல்லா யோசிச்சு பார்க்கணும். என்ஜாய் பண்ணி கேளுங்க. இந்த வகுப்பெல்லாம் கேட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து கொண்டால் அதுக்கப்புறம் மாற்றங்கள் ஈஸியாக வந்துவிடும். ஆனா நாம எதுவுமே செய்யாம ஒடிஞ்சு போய் இருந்தா எப்படி இருக்கும்? அதனால நாம வாழ்க்கையில திறமைகளை நாம் உருவாக்க வேண்டும். நம் திறமைகளுக்கு எல்லா விதமான அனுகிரகங்கள் நமக்கு கிடைக்கும். தினந்தோறும் நடந்து உடம்பு பயிற்சி எல்லாம் செய்து உடம்பு நல்லாய் விட்டால் கோபம் கம்மியாயிரும், சர்க்கரை வியாதி கம்மியாயிரும், யூரிக் ஆசிட் கம்மியாகும், எல்லாம் பிரச்சனையாது. ஆனா நாம எங்கேயாவது ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறது அது தொட்டு 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 எல்லா இடத்திலும் சென்று விடும், எல்லாத்தையும் பாதிக்கும். அப்படி நாம எல்லாத்தையும் பாதிக்க வைத்து நாம மனசை போட்டு குழப்பி சங்கடப்பட்டு கொண்டு இருந்ததுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது என்று நீங்க நன்றாக யோசிக்க வேண்டும். எல்லாமல்ல இறைவன் நமக்கு அனுகிரகம் கொடுக்கிறார். ஆனா நாம தான் எதையுமே ஏற்றுக்கொள்வது இல்லை. அதான் கஷ்டம். நாம நல்ல முறை அதை ஏற்றுக்கொண்டால் நமக்கு இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நாம தீர்த்து விடலாம். காலையில நான் சீக்கிரமாக எழுந்தேற்று அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, சாமி ராத்திரி படுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல உள்ள பிரச்சனையதான்
ராத்திரி தூங்குவதற்கு ரொம்ப ரொம்ப நேரம் ஆயிரும். எல்லாரும் தான் சொல்றேன். ஆனா எந்திக்கிறது ரொம்ப லேட்டா எந்திக்கிறாங்க. அதனாலேயே பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதனால ஒரு காரியம் வந்து வேலையெல்லாம் எடுத்து மாத்த முடியாது. அதை நீங்க எல்லாரும் இருந்து யோசிச்சு என்ன செய்யலாம் என்ற தீர்மானத்தை எடுத்து செயல்பாடுல கொண்டு வரணும். நாம எவ்வளவுத்தோல எல்லாம் செயல்பாடுல கொண்டு வரோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு எல்லாமே நமக்கு நல்லதா இருக்கும். அதனால எல்லாரும் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், நாம எவ்வளவுக்கு முயற்சி பண்றோமோ நல்லாகறதுக்கு, அதனால நாமளும் நல்லாகணும். இந்த கோபம் என்று சொல்வது வந்து, நம்மள ஒவ்வொரு நிமிஷமா நம்மள இல்லாம ஆக்கிவிடும். அது நன்றாக தெரிந்து கொள்ளும். கோபமானது நல்ல ஒரு விஷயமே அல்ல. அது வந்து நமக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தை குடுக்குது. மன உளைச்சலை குடுக்குது. நிம்மதிய விட்டுருது. நமக்கு ஆரோக்கியமா இருக்க முடியல. காலு வலி, முட்டு வலி, தலைவலி எல்லாம் வந்துருது. ஐயோ! சாமி! இப்ப எனக்கு நோய் தான். நான் மருந்து எடுத்து தான் சாப்பிடுறேன். மருந்து சாப்பிட்டு, சாப்பிட்டு என்னோட எல்லாமே போச்சு அப்படின்னு அதனால குழந்தைகளும் அதே மாரி தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். மாணவர், மாண மாணவிகளும், மாணவர்களும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு படிப்பு அறிவு ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைத்துக் கொண்டு இருக்கிறீங்க. நல்ல விஷயம். நீங்க நல்லா படிங்க. நல்ல அறிவாளியா இருங்க. புத்திசாலியா இருங்க. எல்லா விதமான ஆசீர்வாதம் உங்களுக்கு. ஆனா நீங்களும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த உலகத்துல நான் தான்ப்பா பெரிய ஆளு. என்ன தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்க. இருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு வந்து எல்லா விதமான அனுகிரகம் கொடுத்திருக்கார். நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கார். படிக்கிறதுக்குள்ள புத்தி சக்தி கொடுத்திருக்கிறார். சிரிப்பதுக்கு புன்னகையை கொடுத்திருக்கிறார். கோபப்படுறதுக்கு கோபத்தை கொடுத்திருக்கிறார். இது இல்லாம வேண்டாதனம் பண்றதுக்கு ஒரு மனசு இருக்குது. அதுல எல்லாம் வந்து நல்ல மனசை வைத்துக் கொண்டு எல்லாரும் வாழ வேண்டும். நாம் செய்வதெல்லாம் சரி என்றாலும் ஒரு விஷயம் செய்வதற்கு முன்னாடி ஒன்றுக்கு பலமுறை யோசனை செய்து அதை வாழ்க்கையில செயல்பாடு செய்ய வையுங்க. உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வித அனுகிரகமும் இறைவன் தருவார். இறைவன் எப்போதும் நம் கூட இருந்து கொண்டிருக்கிறார். அதனால ஒரு நிமிஷம் போலும் என்னோட வாழ்வில் நான் தோல்வி அடையணும்னு நினைக்காம வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும். பெற்றோர்களை நாம் அவமானப்படுத்துவையோ அவங்களை கஷ்டப்படுத்துவையோ செய்யக்கூடாது. நம்மளால அவங்களுக்கு ஒரு ஒரு எந்த விதமான தொந்தரவும் இருக்கக்கூடாது என்று நீங்க நினைங்க. உங்களை வளர்ப்பதற்கு வேண்டி எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லாம் சகனமும் செய்து அவங்க வந்து உங்களுக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்கிறார். அதனால அவங்களுக்கு நீங்க ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. நீங்களும் நிம்மதியா இருங்க. நீங்களும் இந்த வயசுலயே தேவையில்லாம மனசை போட்டு குழப்பி பிரச்சனைகளை உருவாக்கி தூங்காம இருக்காதங்க. சீக்கிரமா தூங்குங்க. ராத்திரி இந்த மொபைல் எவ்வளவு நேரம் தான் பார்த்துட்டு இருப்போம். மொபைல தான் இன்னைக்கு எல்லாரும் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வர மொபைல், மொபைல், டிவி, டிவி கூட இப்ப கம்மியாயிருச்சு. எல்லாரும் மொபைல்ல. ஆனாலும் யோசிச்சு பாருங்க. நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துக்கணும். இன்னைக்கு நிறைய போன் பயன்படுத்துறதுனால பல விதமான நோய்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால நீங்க எல்லோரும் யோசிச்சு பார்த்து உங்களை நீங்க காப்பாத்திக் கொள்ளுங்க. 10 தடவை யோசிச்சு பாருங்க. நமக்கு ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது என்றால் அது வராம பார்க்கிறது பெரிய விஷயம். அதனால நாம எல்லோரும் மிக மிக கவனமாக இருந்து வாழ்க்கையில முன்னேறலாம். நம் வாழ்க்கை முன்னேற்றம் சொல்வது வந்து இறைவன் தர்ற அனுகிரகம். அதனால எது வேணாலும் அளவுக்கு பயன்படுத்துங்க. டிவி ஆனாலும், கம்ப்யூட்டர்னாலும், போன்னாலும் அளவுக்கு பயன்படுத்துங்க. அளவுக்கு மீறி எது போன்றாலும் அளவுக்கு மீறி அமிர்து சாப்பிட்டாலும் விஷம் என்று சொல்வார்கள். அதே போல நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நாம நினைக்கிறேன் நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். இவரு சொன்னதை நான் ஏன் கேட்கணும்? இவர் சொல்வதை நான் ஏன் கேட்கணும்? சாமியாருக்கு வேற வேலை இல்லையா? சும்மா வருவது,
ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு போடுறது, ஒரு கிளாஸ் எடுக்கிறது, எங்களை எல்லாம் தொந்தரவு பண்ணதுக்கு வேண்டி இறங்கி இருக்கிறாங்க. இவருக்கு என்ன பதிவு, இவருக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் பேசலாம். பேசாதுங்க. நீங்க அதை தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு வியாதி வந்து, ஒரு கஷ்டம் வந்து நீங்க அனுபவிக்க மரோ அதோட வலி உங்களுக்கு தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியும். இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். குட்டி கதை சொல்றேன். ஒரு இடத்துல அப்பா, அம்மா, குழந்தை 3 பேரு குடும்பம். சந்தோஷமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற குழந்தைகள். வேலைக்கு சென்று வரும் அப்பா, வீட்டு வேலைகள் எல்லாம் பார்த்து வீடை நன்றாக வைத்திருக்கும் அம்மா. அந்த சந்தோஷமான குடும்பங்கள் நல்லபோல் வாழ்ந்து வந்திருக்கும் நேரத்தில், அந்த வீட்டுல கிரகநாதன், குடும்ப தலைவர், அப்பா, அந்த குழந்தையோட அப்பா ஒரு விபத்துல அவங்களுக்கு பலமான காயங்கள் பட்டு வீட்டுல ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார். அங்கு கஷ்டங்கள் ஆரம்பிக்கிறது. அத்தனை நாளும் வேலைக்கு போகாத அம்மா, பையன் 8ஆம் கிளாஸ்ல படிக்கிறான், அவனை படிக்க வைக்க வேண்டும். அந்த அம்மா வேலைக்கு போகிறாங்க. அந்த அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து மகனுக்கு படிப்பு செலவையும் பார்க்கணும், கணவருக்கு வியாதி குணமாகறதுக்குள்ள சிகிச்சைக்கு வேண்ட காசு சரி பண்ணணும், எல்லாம் கொடுத்து அவனை படிக்க வைக்கிறார். அந்த குழந்தை இதெல்லாம் பார்த்துதான் வளர்றான். அவன் வளர்ந்து பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறம் நிறைய அவனுக்கு தோழர்கள், ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்து, என்னடா நீ இப்படி வர, உங்க அம்மாட்ட அதை கேளு இதை கேளுன்னு சொல்லு. இப்ப வளர்ந்து வர பருவம், சரி எதானாலும் பெத்தவங்க தானே தர வேண்டும் சொல்லி அந்த அம்மாவிடம் சண்டை போட்டு நிறைய காசை வாங்கி வேண்டாத செலவுகள் எல்லாம் செய்து, காரணம் அவனை கண்டிப்பதற்கு அப்பா இல்லை, அப்பா முடியாம இருக்கிறார், அவரால் எதுவும் சொல்ல முடியாது. அம்மா அன்புனால, பாசத்தினால தன் குழந்தை கேட்கறது எல்லாமே கொடுத்து கொடுத்து அவங்களும் பாவம் பழகிட்டாங்க. இந்த குழந்தை யாரு சொன்னாலும் கேட்பதில்லை. வீட்டுக்கு ராத்திரி வருவான், காலையில எந்திரிச்சு போவான், பைசா வேணும் என்றால் அம்மாவை போட்டு அடிப்பான், அப்பாவை திட்டுவான். ஆனாலும் அந்த அம்மா கஷ்டப்பட்டு அவனுக்கு வேண்டதெல்லாம் செய்து கொண்டிருந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த தம்பி அவனோட தோழர்கள் சரியில்லாததுனால, நல்ல நண்பர்கள் இல்லாததுனால, நண்பர்கள் செய்த சில குற்றங்களுக்காக போலீஸில் பிடிபட்டு ஜெயிலில் போகிறார். அந்த அம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா? எல்லாரும் யோசிச்சுப்பாரு. எல்லாருக்கும் வாழ்க்கையில எல்லாம் வரலாம். இது அவனோட விஷயம் தானே, அது அந்த குடும்ப விஷயம் தானே, விட்டு விடக்கூடாது. அவன் ஜெயிலுக்கு போறான். கடைசியில அவனுக்கு ஜாமீன் எல்லாம் கிடைத்து வெளியில வரான். வர நேரம் அவனோட தோழர்கள் யாரும் அவனோட சரியான விதத்துல பேசுவதில்லை. அவனை எந்த விஷயத்துக்கும் அவங்க கூப்பிடுறதில்லை. ஆனா இவன் போய் பேசினாலும் அவங்க சரியா பேசுவதில்லை. ஆனால் பெற்ற தாயும், உடம்பு நலம் சரியில்லாத அப்பாவும் அவனிடம் எந்த விதமான மறுசிந்தனை செய்யாம தன் பிள்ளையை இன்னும் சரி செய்யலாம் என்று அவனுக்கு சந்தோஷமாக பேசி கொண்டிருக்கிறார். அப்ப அம்மா சொன்னாங்க, நீ எத்தனை நாள் அவளுக்கு வேண்டிட்டு குடும்பத்துல வராம அங்கேயே போய் இருந்தே அப்பா, ஆனா இன்னைக்கு அவங்க யாரும் இல்லை, ஆனா உன்னை காத்து கொண்டு நாங்க 2 பேரும் இங்க இருக்கிறோம் அப்படின்னு அந்த அம்மா அழுது சொல்றாங்க. அப்ப அவனோட யோசனை வருது, தப்பு செய்ய முறை யாருக்குமே அது தப்பு என்று தோணாது. நாம் செய்வதெல்லாம் சரிதான், நான் செய்வதெல்லாம் சரிதான் என்று தோணும். அதர்மம் என்றும் அதர்மம் தானே என்றுள்ள யோசனை இல்லாம தவறு செய்து அந்த 22 வயசான அந்த தாயாரின் மகன் அவனுக்கு ஒரு பரிசிந்தனை செய்து பார்க்கிறான், யோசிக்கிறான். இத்தனை நாள் நான் எப்படி இருந்தேன், எங்க அம்மாவை எவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கேன், அதுக்கெல்லாம் சேர்த்துதானே நான் ஜெயிலிலே போய் வந்தேன் என்று சொல்லி திருத்தத்தை கொண்டு வருகிறான், மாற்றத்தை கொண்டு வருகிறான். அவனும் வேலைக்கு போய் சம்பாதித்து வீட்டுல கொண்டு வந்து அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க ஆரம்பித்தான். பாருங்க மாற்றம் எப்படி வருது. அதுக்கு எல்லாரும் ஜெயிலுக்கு போகணும்னு நான் சொன்னேன். ஜெயிலுக்கு போகாமலே நம்ம மாற்றத்தை கொண்டு வரலாம், நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, என்னோட தோழர்கள் சொன்னாங்க, அதனால அப்பா அம்மா நான் மதிக்க மாட்டேன்,
அவங்களெல்லாம் எப்படி வேணாலும் விட்டுறலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நாம எப்போது நம்ம தாய் தந்தை நமக்கு தெய்வம் தான். அவங்க நம்மளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. நமக்கு வேண்டி எல்லா விதமும் உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற பெற்றோர்கள். அவங்களையெல்லாம் விட்டு விட்டு எனக்கு இந்த உலகத்துல வேற ஏதோ எங்கேயோ கிடைக்க போகுது என்று நினைத்து கொண்டு உங்களோட சந்தோஷத்தை எல்லாம் அழித்து, நிம்மதியெல்லாம் காற்றிலே பறக்க வைத்து, நல்ல பெயர்களை எல்லாம் கெட்டு அழித்து இருக்கக்கூடாது. மாற்றத்தை கொண்டு வாங்க. கோபத்தை தனியுங்க. நல்ல விஷயங்களை நல்லா புரிந்து கொள்ளுங்க. நல்ல புக்ஸுகள் படிங்க. நல்ல விதமான காணொளி பாருங்க. பெரியவங்க சொல்லும் வார்த்தைகள் கேட்பதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம்தான் அதோட நன்மை தெரியும். அதனால நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறவங்களை பகுத்தறிவு தெரியாதவன், மூளை இல்லாதவன், புத்தி இல்லாதவன் சொல்லாம அவங்க சொல்வதையும் சில விஷயங்களை கேட்டுக்கொள்ளுங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாம் வல்ல இறைவன் எந்த மதமானாலும் அந்த மதத்தில் நாம் விசுவசிக்கும் ஒரு இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனை நாம் நினைத்து நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பெற்றோர்களை நேசிப்போம், நம்ம நல்லா இருப்போம். அதே மாதிரி பெற்றோர்களும் தன் குழந்தைகளை நேசிக்க வேண்டும். அவங்களுக்கு நல்ல வழிகளை காட்டி கொடுக்க வேண்டும். அப்பந்தான் குடும்பத்துல ஒரு மாற்றம். யாரு மேலேயும் அதிகமான கோபத்தை வைக்காம எல்லாரையும் அரவணைத்து நல்ல மாரி முன்னாடி போங்க. யாருக்கும் எந்த விதமான கஷ்டம் வராம நல்ல ஒரு வாழ்க்கை, நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும். அதுக்கு சில சிறு துள்ளிகள் தான் நம்ம அங்க சொல்லியிருக்கோம். அதனால ஒரு வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரணும் என்று உள்ளவங்க நம்ம வகுப்புகள் கேளுங்க. நம்ம மனசை பத்தி ஹியூமன் சைக்காலஜி கிளாஸ் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஜாயின் பண்ணு. அதனால மாற்றத்தை கொண்டு வரலாம். நல்ல விஷயங்களை நாம படிக்கும் பிறகு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அது நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு அனுகிரகத்தை தரும் என்று யாரும் மறந்து விடாது. அதனால பெற்றோர்களும் குழந்தைகளும் சொந்தங்கள் எல்லாமே ஒற்றுமையாக சந்தோஷமாக நல்லா இருங்க. எல்லாருக்கும் இறைவன் ஆசீர்வாதம் செய்யட்டும், அனுகிரகம் செய்யட்டும். நம் மனசை நாம கெடுத்து விட்டா திருப்பி எடுக்க முடியாது. அதனால எப்போதும் மனசை சந்தோஷமா வைத்துக் கொள்ளுங்க. முகத்தை புன்னகை ஓடட்டும். சந்தோஷமான ஒரு மனசு இருக்கட்டும். ஹாப்பி மைண்ட், மகிழ்ச்சியான மனசு. எல்லோரும் எப்போதும் நன்றாக இருக்க வேண்டும். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நம்மளோட இந்த சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க. நமக்கு வெறும் 179 சப்ஸ்கிரைபர் தான் ஆயிருக்குது. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாதான் எல்லோருக்கும் இந்த நல்ல விஷயங்களை நாம் கொண்டு போய் சேர்க்க முடியும். நீங்கள் எல்லாரும் 1 சப்ஸ்கிரைபர் கொடுத்தால் அது நிறைய உங்களுக்கு நீங்க கேட்கறீங்களோ இல்லையோ நிறைய உங்களுக்கு அது போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைபர் செய்து அதுக்கு பாருங்க, படிங்க, நல்லா இருங்க.